இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற சப்ஜெக்ட் போர்வெல்ல எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எப்படி க்ளீன் பண்ணுறது. ஜென்ரலாக உங்கள் போர்வெல்ல நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, வாட்டர் ஈல்டு குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்படி குறைஞ்சிக்கிட்டே போச்சுன்னு சொன்னால் என்ன பண்ணலாம்? அது மாதிரி மண் கலந்த மாதிரி மட்டி வாட்டராக வரும். சிலர் ரொம்ப நாளைக்கு வருஷக்கணக்காக போர்வெல்லை யூஸ் பண்ணாமலே போட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கிற போர்வெல்ல ரிவைவ் பண்ணணும், அதை புதுசாக தண்ணி வர்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் புதுசாக போர்வெல் நீங்கள் போட்டுட்டு இருக்க தேவையில்லை. அந்த மாதிரி இருக்கிற போர்வெல்லுக்கு என்ன பண்ணலாம்? இதெல்லாம் நம்ம இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். போர்வெல்ங்கிறது நம்ம ஊரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா கார்பரேஷன் வாட்டர் ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால போர்வெல்ல மெயின்டைன் பண்ணி ப்ராப்பராக வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மோட்டாரில் பவர் கன்சம்ஷனும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லாவே இருக்கும். ஏன்னு சொன்னால் நீங்கள் போர்வெல் கிளாக் ஆகி மட்டியாக தண்ணி வருதுன்னு சொன்னால் உங்களுக்கு தண்ணியும் யூஸபுளாக இருக்காது. ப்ளஸ் எல்லா ஃபிட்டிங்ஸ்லாம் கெட்டு போயிடும். ப்ளஸ் மோட்டாரும் பார்த்தீங்கன்னா ஈல்டு கம்மியாக இருக்கும்போது அது இழுத்து மோட்டார் ஓவர் ஹீட் ஆகி மோட்டார் பேர்ன் ஆகிறது சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப நேரம் ஓட்டுறதுனால பவர் கன்சம்ஷன் ஜாஸ்தியாக வர்றது சான்ஸ் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் அட்லீஸ்ட் நீங்கள் 2 வருஷம் அல்லது 3 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த ப்ரொசீஜரை பண்ணணும். இது கம்ப்ரெசர் கிளீனிங் அப்படின்னு பேர். போர்வெல் பண்ணுறவங்க எல்லாருமே இது பண்ணுவாங்க. இந்த கம்ப்ரெசர் கிளீனிங் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் உங்கள் போர்வெல்ல ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற அந்த பைப்பை ஃபுல்லாக உருவி எடுத்துருவாங்க கம்ப்ளீட்டாக. இப்போ நான் காட்டுற எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இந்த போர்வெல் ஒரு 100 அடி டெப்த் இருக்கிற போர்வெல். ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சடனாக ஸ்டாப் ஆகிடுச்சு போர்வெல்லேருந்து ஈல்டு. யூஸ்வலாக மோட்டரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை ரன் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் ஸ்விட்ச் நீங்கள் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ரன் ப்ரொடெக்ஷன் வந்துச்சுன்னு சொன்னால் ஆஃப் ஆகிறதுக்கு ப்ரொவிஷன் இருக்கிற மாதிரி நீங்கள் கொடுக்கணும் உங்களுக்கு மோட்டரில். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ப்ரொவிஷன் கொடுக்குற எக்யூப்மெண்ட் சப்ளை பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்கக்கிட்ட வாங்கினீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ப்ரொவிஷன் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது மாதிரி பீரியாடிக்காக தானாக ஆஃப் ஆகிற மாதிரி இருக்கும். அதுவும் அந்த ப்ரொவிஷன் வரும். ப்ளஸ் ட்ரை ரன் ப்ரொடெக்ஷனும் அதில் இருக்கும். ஸோ அது தனியாக வருது. நிறைய கம்பெனிஸ் டீல் பண்ணுறாங்க. இந்த ட்ரை ரன் ப்ரொடெக்ஷன் இந்த மோட்டரில் வந்துருச்சு, இந்த போர்வெல்லில் வந்துருச்சு. ஏன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளாக் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக. ஸோ இந்த கம்ப்ரெசர் பண்ணுற பீப்புளை கூப்பிட்டு அவங்க லாரியில் கம்ப்ரெசர் எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த பர்டிகுலர் கம்ப்ரெசர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 600 அடி வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்கிற கம்ப்ரெசர் ஸ்பீடு கொண்டு வந்திருக்காங்க. டிப்பிக்கலாக இது 250 to 900 CFM கெப்பாசிட்டி இருக்கிற கம்ப்ரெசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்ப்ரெசர் பார்த்தீங்கன்னா ஒரு 300 அடி டெப்த் வரைக்கும் சூட்டபிளான கம்ப்ரெசர் மோட்டார். ஸோ அந்த வெஹிக்கிள் தான் வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 250 to 900 CFM வரைக்கும் ப்ரெஷர் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம 300 டெப்த் வரைக்கும் இந்த கம்ப்ரெசர் யூஸ் ஆகும். 600 அடி அந்த மாதிரிலாம் போகும்போது அதுக்கு வேறு டிஃப்ரெண்ட் கம்ப்ரெசர் மோட்டார் இன்னும் பவர்ஃபுல் சிஸ்டம் வர வேண்டியிருக்கும். ஸோ அது நீங்கள் கேட்டிங்கன்னா அதை எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் போர்வெல்லில் இருக்கிற அந்த பைப்பு பைப்பை ஃபுல்லாக வெளியில் எடுத்துருவாங்க. எடுத்து வச்சுட்டு பைப்பு என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளெக்சிபிள் ஹோஸை ஃபுல்லாக உள்ள 100 அடி வரைக்கும் இன்சர்ட் பண்ணுவாங்க. இதில் 100 ஃபீட் டெப்த் வரைக்கும் போயிட்டு அதை ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் ரன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அந்த இடத்த கலக்கி விட்டுட்டு அந்த செட்டில்மெண்ட்லாம் கீழே இருக்கிற டெப்ரி செட்டில்மெண்ட்லாம் லூஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த போர்வெல்லோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 5 inch டயாமீட்டர். ஸோ அதில் என்ன பண்ணுறாங்க 2.5 inch டயாமீட்டர் PVC பைப்பு 20 அடி நீளம் ஒவ்வொன்றையும் அப்படியே ஜாயின் பண்ணி ஒன்று கீழே இறக்குறாங்க. இறக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் அந்த ஃப்ளெக்சிபிள் கம்ப்ரெசர் ஹோஸை ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெண்டு கிரியேட் பண்ணி ஒரு பெண்டு போட்டு அதுலேருந்து ஒரு பைப்பை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த பெண்டில் ஒரு ஹோல் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஹோலில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஃப்ளெக்சிபிள் ஹோஸை ஃபுல்லாக இறக்கிட்டு அதுதான் கம்ப்ரெசர் ஹோஸ். அதில் தான் அது வழியாக தான் ஏர் ப்ரெஷர் கொடுக்குது. பைப்பு ஃப்ளெக்சிபிள் பைப்பை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த 100 அடி வரைக்கும் இன்சர்ட் பண்ணிடுறாங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இதுதான் முக்கியமான ப்ராசஸ். இப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா மெயின் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஃபுல் கம்ப்ளீட் ஃபோர்ஸில் ஏரை உள்ளே பாஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபோர்ஸாக ஏரை உள்ளே அனுப்பும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஏர் பபிள்ஸ்லாம் க்ரியேட் ஆகி ஏர் லிஃப்ட் பம்ப் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகி லிஃப்ட் பண்ணுது. லிஃப்ட் பண்ணும் போது கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுதுன்னா அப்படியே கீழே இருக்கிற அந்த துகள்கள் டெப்ரி மட்டு சாண்டு பார்ட்டிகள் எல்லாத்தையும் அப்படியே கிளப்பிட்டு அப்படியே அந்த 2.5 inch பைப் வழியாக வெளியில் அந்த எல் ஷேப்பில் போட்டிருக்காங்க இல்லையா, அது வழியாக ஃபஸ்ட்டு என்ன ஆகுதுன்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக அடிச்சுட்டு வருது எல்லாமே. ஈவன் இந்த அளவுக்கு பெரிய பெரிய கல்லுலாம் கூட பார்த்தீங்கன்னா வெளியில் விழுந்துடும். ரொம்ப பெரிய கல் வர முடியாது, ஆனால் இந்த அளவுக்கு 1/2 inch 3/4 inch வரைக்கும் கல் கூட வெளியில் வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு கண்டினியூஸாக அடித்து அதை வெளியில் எடுத்துடுறாங்க கண்டினியூஸாக. இதுதான் மெயினான ப்ராசஸ். இதில் என்ன ஆகும்னு சொன்னால் எல்லா டெப்ரி எல்லாம் கிளியர் ஆகிடும். கிளியர் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜாக என்ன பண்ணுறாங்கன்னா
மட்டியாக இருக்கிற வாட்டரையும் அப்படியே வந்து வெளியில் தள்ளுறாங்க. அப்படி தள்ளும் போது தண்ணி வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால எங்கள் ஏதாவது செடி கிடி இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் வந்து அந்த தண்ணியை யூஸ் பண்ணலாம். முன்னாடி வந்து அந்த மட்டு அந்த சாண்டுலாம் வந்துச்சு இல்லையா, அந்த தண்ணியை நீங்கள் வந்து எதுக்கு யூஸ் பண்ண முடியாது, வெளியில் தான் அடிச்சு விடணும். நீங்கள் வெளியில் இருக்க ட்ரெயினில் வந்து தள்ளி விட்டுலாம். அதை இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ரன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நல்லா க்ளீன் வாட்டர் வர ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து யூஸ்வலாக ஒரு 2 hours கூட ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் போர்வெல் கம்ப்ளீட்டாக இப்போ வந்து க்ளீன் ஆகிடுது. அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பியும் உங்கள் பைப்பை கீழே வச்சுட்டு மோட்டரோட கனெக்ட் பண்ணி ரன் பண்ணலாம். இதுதான் வந்து உங்களுக்கு மெத்தடு. இந்த மெத்தடோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேறு எந்த கெமிக்கலோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு சாண்டு, சில்ட்டு, டெப்ரி இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடுது. அது மாதிரி வந்து வாட்டர் ஈல்டு கம்மியாக இருக்குன்னு சொன்னால் அந்த கிளாக்டு வாட்டர், அந்த ஃப்ராக்சர்ஸ்லாம் உள்ளேருந்து தண்ணி வருது பார்த்தீங்களா கீழே, அது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு கிளாக் ஆகிருக்கிற கிளாக்லாம் ஓரளவுக்கு ரிமூவ் பண்ணிடும் நல்லாவே. அதனால உங்களுக்கு வாட்டர் ஈல்டு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அது மாதிரி நீங்கள் இந்த கேசிங் பைப் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த போரோட பைப் 5 இன்ச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பைப்பில் ஸ்லாட் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்லாட்டில் எல்லாம் வந்து கிளாக் ஆகிருக்கும். ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் மட்டு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அடைச்சிருக்கும். அந்த இதெல்லாம் கிளியர் ஆகிட்டு தண்ணி உங்களுக்கு சைட்லேருந்து உள்ள கிளியராக வர ஆரம்பிக்கும். இந்த மெத்தட் எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னால், உங்கள் போர் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு, மண் எல்லாம் உளுந்து கம்ப்ளீட்டாக அடைச்சிருச்சுன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் கம்ப்ரெசர் வச்சு அடிக்க முடியாது. ஹார்ட் ராக்கில் உங்களுக்கு ஃப்ராக்சர் வந்து அப்படியே உங்களுக்கு சீல் ஆயிருச்சுன்னு சொன்னால் ஹார்ட் ராக்கில் வந்து நீங்கள் வந்து கிளாகை கிளியர் பண்ண முடியாது. கிரவுண்ட் வாட்டர் டேபிள் நேச்சுரலாகவே இறங்கி உங்களுக்கு ஈல்டு கம்மியாக இருக்குன்னு சொன்னால் அப்போ நீங்கள் வந்து இந்த கம்ப்ரெசரை வச்சு அடித்து பிரயோஜனம் இல்லை. அப்போ வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகாது ஈல்டு. அது மாதிரி இந்த கேசிங் பைப்பும் டோட்டலாக டேமேஜ் ஆகி உங்களுக்கு அதனால் போர்வெல் கொலாப்ஸ் ஆகிருக்கு, கேசிங் பைப்பே டேமேஜ் ஆகிருக்குன்னு சொன்னால் நீங்கள் கம்ப்ரெசரை வச்சு அடித்து பிரயோஜனம் இல்லை. இந்த மெத்தடை நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷம் அட்லீஸ்ட் 3 வருஷத்துக்கு ஒரு தடையாவது பண்ணீங்கன்னு சொன்னால் உங்கள் போர் ஈல்டு நல்லபடியாக இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக பம்பு ஓடிக்கிட்டே இருந்து கண்டினியூஸாக மோட்டர் ஃபால்ட் ஆகுறது ப்ளஸ் எக்கச்சக்கமாக உங்களுக்கு பவர் கன்சம்ஷன்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதெல்லாம் குறையும். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸாக நாங்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக பாருங்கள். ஐ வில் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.